நம்மக்கிட்ட இப்போது கருப்பட்டி இல்லை, தேன் இல்லை, புளி இல்லை, எல்லாமே காலியாயிருச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, புளி இருக்கா, கருப்பட்டி இருக்கா, தேன் இருக்கான்னு. எதுவும் இல்லை, எல்லாமே காலியாயிருச்சு. என்னென்னா இப்போ புளி 1 கிலோ வாங்கினவங்கள 2 கிலோ 3 கிலோ கேட்குறாங்க. அதேமாதிரி கருப்பட்டி அப்படி தான், 1 கிலோ 2 கிலோ வாங்கினவங்கலாம் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அதேமாதிரி தேன் எல்லாமே அப்படி தான், வாங்கினவங்களாம் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. இப்போதைக்கு நான் எல்லார்ட்டையும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். என்னென்னா நம்ம சில கமெண்ட்டு, சில வாட்ஸ்அப் மெசேஜ், சில ஃபோன் கால் இதெல்லாம் பார்த்தா நம்ம இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது, நம்ம இதோட இந்த பிஸ்னஸுக்கு வர காரணம் என்ன சொன்னால், நாட்டுக்காக ஒரு பாட்டு போடணும், அந்த பாட்டுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து வர லாபத்தில் அந்த பாட்டை போடணும். அப்படி தான் நம்ம இதுக்குள்ளே வந்தது. ஆனால் இப்போ அந்த தடம் மாறி வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம். அதனால் ஒரு சின்ன எண்ணம் என்னென்னா, அந்த பாட்டு போடுற வரை நம்ம அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணுறோன்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு மெயினாக அந்த பாட்டுக்காக தான் நம்ம அந்த பிஸ்னஸ் தொடங்கணும். இல்லைனா நம்ம பாட்டு உண்டுன்னு பாடிட்டு ரீல்ஸும் போட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ ரீல்ஸும் போடுறது கிடையாது, ஒழுங்காக வீடியோ போடுறதும் கிடையாது, அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த பிஸ்னஸ் தொடங்குறது டைமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி போயிட்டுருக்கு. அதனால அந்த பிஸ்னஸை அப்படி தொடர்ந்து கொண்டு போய் அந்த பாட்டை எப்படியா முடிக்கணும். முடிச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஆனால் ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு இல்லாமல் ஒரு சின்ன இந்த பிஸ்னஸ் தேனி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் சின்னதாக ஒரு பிராண்ட் நான் உருவாக்கி ஒரு பொருட்களை நானே தயாரித்து விற்கிற மாதிரி ஒரு பிளான் அது வர போயிட்டுருக்கு. அது நடக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அமௌண்ட்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. அது நம்ம உடனே பண்ண முடியாது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்ல ஒரு சில பொருட்கள் வாங்க இன்வெஸ்டிங்கெல்லாம் பண்ணிட்டுருக்கு. அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகும். தற்போது இந்த இந்த இப்போ இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே டெவலப் பண்ணி நம்ம கடையை ஃபுல்லாக காலியாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே கொண்டு போய். ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த தேன் பிஸ்னஸ் தொடங்கும்போது எனக்கு காண்டாக்ட் யாருமே அதிகம் கிடையாது. இந்த தேன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காண்டாக்ட் அதிகம் கிடையாது. ஒரு இடத்துல தேடி போய் கொஞ்சம் தேன் சாம்பிள் வாங்கி டேஸ்ட் பார்த்து அதோட ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணி அப்படி தான் நான் உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய காண்டாக்ட், நான் இப்போ ஒரு தேன் ஸ்டாக்கு தீர்ந்துட்டு சொன்னவரெலாம் நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட எவ்வளோ தேன் இருக்குது உங்களுக்கு தரோம், அப்படி தரணும். நிறைய பேர் இஷ்டம் போல் காண்டாக்ட் வந்துட்டு. அதனால் இப்போ தேனெல்லாம் ரொம்ப விலை குறைச்சனால தர முடியும். ஏன்னா எல்லோரும் ஒரே ரேட்டில் தேன் இப்போ ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரே ரேட்டில் வைக்க முடியல. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காண்டாக்ட் வந்துட்டு இப்போ ரொம்ப விலை குறைச்சி தேன் கொடுக்கலாம். ஆனால் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக. தரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம மார்த்தாண்டம் அக்மார்க் தேனை எவ்வளோ விலை குறைச்சி வேறு யாராவது ஆன்லைனில் தருவாங்கன்னு தெரியல. நான் அந்த ஒரு பிளானில் இருக்கேன். கண்டிப்பாக அதை கொடுக்க பார்க்குறேன். அது ஆஃப்லைனில் கிடைக்கும், ஆனால் ஆன்லைனில் கிடைக்குமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த பாட்டை முடிக்கிற வரை அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவோடு இருக்கேன். அது மட்டும் இல்லை, கருப்பட்டி அப்படி தான். கருப்பட்டி விலை குறைக்க முடியாது. புளியில் பார்த்திங்கன்னா புளி நான் 220 வந்தேன். அதில் 200 வச்சு கொடுத்தா ஒன்றும் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டே கிடையாது. நான் நிறைய கமெண்ட்டை பார்த்து பண்ணேன், இனி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 220 வச்சா தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஆன்லைனில் பண்ணுறது நம்ம அது நிறைய ரிஸ்க். இப்போ கடையில் கொடுக்குறது ஈஸியாக கொடுத்துடலாம், ஆனால் ஆன்லைனில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த பொருட்களை நம்ம எடுக்க போய் பேக்கிங் பண்ணி அப்புறம் அதை கொரியரில் அனுப்பி அதில் ரொம்ப ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் கமெண்ட் பண்ணிவிட்டு போட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் கொடுங்க, பிரச்சனை இல்லை. நம்ம ஆன்லைனில் கொடுக்கணும்னா ஒரு சின்ன நியாயமான ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அலைகிறதுக்கும் நம்ம மெனக்கடுறதுக்கு உள்ள ஒரு வருமானம் கிடைக்குது. சரி, அவர் சொல்லுவாங்க புளி 100 கிடைக்கி 120 கிடைக்கி, நான் ரேட்டு ஓரம் வைக்கிறேன். நமக்கு கட்டுப்படியாக ரேட்டு தான் வைப்போம். இனி இல்லைன்னா இவங்களெல்லாம் அந்த கமெண்ட்லாம் பார்த்து நம்ம நம்ம இதை நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாட்டு தான் முக்கியம். நம்ம பாட்டை ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம தொடங்கினதே. அதனால் பாட்டை ரிலீஸ் பண்ணுறது வரை நம்ம அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இல்லை, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு விலை என்னால் முடிஞ்ச குறைஞ்ச அளவு எவ்வளோ தேன் குறைஞ்சி தர முடியுமோ அதை நான் தருவேன். நிறைய வியாபாரிகிட்ட பேசியிருக்கு. இது இல்லாமல் வேறு நிறைய பேர்கிட்ட தேங்காய் எண்ணெய் நாங்கள் தரட்டாக விற்று தருவீங்களா, அப்புறம் பிஸ்கெட்டு தாரம், ஏதோ தானிய பிஸ்கெட்டு தாரம் விற்று தருவீங்களா, நெய் தாரம் விற்று தருவீங்களா, அப்புறம் ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் தாரம் விற்று தருவீங்களா, அப்படி நிறைய பொருட்களை எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பொருள் நாங்கள் தயாரிக்கணும், இங்கே சேல்ஸ் பண்ணி தருவீங்களா, அப்படி கருவாடு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு நம்பிக்கையை என்ன சொல்கிறோம், எல்லா பொருளையும் என்னென்ன கலப்படம் எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம சொல்லி கொடுக்க பிரச்சனை, அவங்க என்னென்ன கலப்படம் என்னென்ன கெமிக்கல் கலக்கிறாங்களா இதை ஒன்றுமே தெரியாது. அதனால் நம்ம அதில் ஈடுபாடு இல்லை. நான் சொல்லிடுவோம் அவங்கள்ட்ட நிறைய நமக்கு அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இல்லை அப்படி சொல்லிட்டேன். அதனால் நம்மளை தனியாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற மாதிரி ஒரு பிளானிங் இருக்கேன், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல்.
எந்த ஒரு கலப்படம் கடுகளவும் இல்லாமல் கெமிக்கல் கொஞ்சமும் இல்லாமல் ஒரு சில உணவுப் பொருட்கள் தயாரித்து கொடுக்கணும்னு ஒரு பிராண்டில் என்னோட ஒரு பிராண்டில் வச்சு உருவாக்கி கொடுக்கணும்னு அதுவாக நினச்சிருக்கேன். அதில் அந்த பாடல் ரிலீஸ் பண்ண வரை நம்ம அந்த தேன், இந்த புளி, கருப்பட்டி இதெல்லாம் சேல்ஸ் பண்ண மாதிரி பிளானிங்கில் இருக்கிறேன். அதனால் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லோரும் மிகப்பெரிய தேங்க்ஸு. உங்களை நம்பி கண்டிப்பாக மறுபடியும் நான் அதை நீட்டாக கொண்டு போய், ஆனால் கேட்குறவங்க நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாட்டும் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. சாரி இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் கூடிய சீக்கிரமே அதை நான் பண்ணிடுவேன். ஓகே, ரொம்ப நன்றி.